ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம். அதாவது நேற்றைய தினம் ஏப்ரல் 23 தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலயும் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலயும் எவ்வளோ சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பர்ட்டிகுலரா இந்த ஒரு மொபைல் ஆப் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ தகவல் வந்துருச்சு. இது என்ன மொபைல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Play Store போயிட்டு இசிஐ நெட் அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீங்க லாகின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. லாகின் கேட்டுச்சுன்னா, ஸ்கிப் லாகின் அப்படிங்கிறத குடுத்துருங்க. குடுத்துட்டு இங்க மேல பாருங்களேன், வோட்டர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ரைட் சைட்லயே கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மேலேருந்து 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. போலிங் ரன்ஸ், வோட்டர் டர்ன் அவுட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 4வதா கிரீன் கலர் ஆஃப் பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே, அடுத்து இந்த போலிங் ட்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த மொபைல் ஆப்க்குள்ள போகும். அதில போனதுக்கப்புறம் இதில உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அந்த லாங்குவேஜ்லேயே வச்சுட்டு, நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ரைட் ஏரோ மார்க்க நான் கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ண உடனே ஒரு டிஸ்க்ளைமர் வருது. அதுக்கு ஐ அக்ரி அப்படிங்கிறத குடுத்துறணும். குடுத்தோனே இங்க பார்த்தீங்கன்னா, போல் டேட் வந்து 23/4/2026 மேல குடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் எவ்வளோ வந்து ஓட்டு பதிவாயிருக்கு, வோட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 85.15% இதுதான் வந்து காலையிலேருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்லாம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா போட்டிருந்தாங்க. பட் இந்த மொபைல் ஆப் மூலமா நீங்க 234 தொகுதியும் பார்த்துக்கலாம். எவ்வளோ சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே இங்க பாருங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குது. இப்போ அரியலூர் எடுத்துக்கிட்டோம்னா 87.41% அரியலூர் மாவட்டம் இது எல்லாமே. சென்னையில் 83.74% வந்திருக்கு. தருமபுரியில் 90.13%. ஸோ இருக்கிறதுலே கரூர் தான் அதிகம். கரூரில் 92.63% வந்து ஓட்டு பதிவாயிருக்குது. ஸோ லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை, திருநெல்வேலி இது ரெண்டும் வந்து லோயஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே லோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராமநாதபுரமும் கம்மியாக தான் ஓட்டு பதிவே இருக்கு. கன்னியாகுமரி தான் நம்பர் 1ல இருக்கு. அதாவது லோயஸ்ட் ஓட்டர்ஸ் பதிவுல நம்பர் 1 இருக்கிறது கன்னியாகுமரி. 75.61% இருக்கு. சரி, இப்போ இது வந்து மாவட்ட வாரியான வாக்காளர் அந்த ஓட்டு பதிவான எண்ணிக்கை பர்சன்டேஜா குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியா பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மாவட்டத்தில இப்ப நெறைய சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த மாவட்டத்துக்குள்ள போயிட்டு அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பதிவு பார்க்கறதுக்கு இந்த மாவட்டத்தினுடைய பெயர கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததா ஆல் ஏசி அப்படின்ட்டு இருக்கு. ஆல் ஏசினா அசெம்பிளி கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்னு அர்த்தம். சட்டமன்ற தொகுதி. ஸோ இப்போ ஆல் டிஸ்ட்ரிக்ட் கீழ நான் வந்து உதாரணம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லயே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, கரூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோனே கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமா 4 தொகுதி இருக்கு. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இப்போ இதுல எந்த தொகுதியில அதிகமா வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா கரூர். 93.4% வந்து வாக்கு பதிவாயிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் இந்த விவரங்கள் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் இப்போ குடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய தொகுதியில எவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு 234 தொகுதியும் நீங்க இதில பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.